Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே போல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு சத்தம் கேட்கும்போதே தெரியும் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் முறுக்கு. எத்தனை நாள் நீங்கள் வச்சுருந்தால் அந்த கிறிஸ்பினஸ் போகாது, அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது போல் முறுக்கு தட்டை இதெல்லாம் செய்வதற்கு நம்ம தேவையான அளவுக்கு அரிசி இது போல் தண்ணியில் ஒரு 2 ஹவர் கிட்ட நீங்கள் ஊற வச்சிங்கன்னா, மினிமம் 2 ஹவர், உங்களுக்கு டைம் இருந்தால் அதுக்கு மேலே கூட ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இது போல் காட்டன் கிளாத்தில் ஃபேன் காற்றுல நீங்கள் ஆற வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆறி வந்துடும். பாருங்கள், எடுத்த கையில் ஒட்டும், ஆனால் உதிரும். அது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். கொஞ்சமாக குவான்டிட்டி இருந்ததுன்னா மிக்ஸி ஜாலியாக அரைச்சி ஜலிச்சு மாவை லைட்டாக நான் வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அதாவது கலர் மாறாமல் சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா தேவையானப்போ நம்ம எடுத்து முறுக்கோ தட்டையோ செஞ்சுக்கலாம். நிறைய குவான்டிட்டி இருந்ததுன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி இது போல் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது போலான வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ண மாவில் இருந்தால் இன்றைக்கி 2 கப் மாவு எடுத்திருக்கேன். தலை குவிச்சு தான் எடுத்திருக்கேன். இந்த 2 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மாவு எடுத்திருக்கேன். அதாவது உளுந்தை வந்து நம்ம லைட்டாக வறுத்து கலர் மாறாமல் வறுத்துக்கணும். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன். அரைச்ச மாவில் 1/2 கப் எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். உளுந்து 1/2 கப் எடுத்திங்கன்னா மாவு அதிகமாகிடும். அடுத்ததாக எள்ளு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எள்ளு எந்த கலராக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எது அவைலபிளோ அதை எடுத்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கைகள்னால். அப்போ தான் நமக்கு எல்லாம் ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும். மாவோட இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஆயில் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இது லைட்டாக நமக்கு சூடாகிருக்கு. இப்போ சூடான ஆயிலில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு மாவோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் எடுத்திருக்க அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதிகமாக நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம், ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்குது. அடுத்ததாக கைகளை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இது போல் எடுத்து பிடிச்சோம்னா நல்லா பிடிக்க வரும். அதுக்கப்புறம் அப்படியே உதிரியாக நமக்கு உதிர்ந்துடும். ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்டார் வச்சு தான் எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது போல் நான் ஒரு 2-3 வெரைட்டியில் நான் செஞ்சேன். உங்கள்கிட்ட எந்த அச்சு அவைலபிளாக இருக்கோ இல்லை எது விருப்பமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முறுக்கு குழலில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு பிளேட்டோட பின்பகுதியில் இப்படி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன், முறுக்கு நம்ம அந்த பிழிஞ்சு விடுறதுக்காக. இப்போ நம்ம எடுத்த மாவை இது போல் நம்ம உருட்டி முறுக்கு குழலில் போட்டுக்கலாம். போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நான் எடுத்த அச்சு பார்த்தீங்கன்னா ஷேப் அந்தளவுக்கு எனக்கு கரெக்டாக வரல. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அது நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் முறுக்கோட டேஸ்ட் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணல, உளுந்து மாவு மட்டும்தான் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஏன்னா நாம் பொதுவாக பாரம்பரியமாக இப்படி தான் செய்வோம். ஸோ அதுபடி செஞ்சுருக்கேன். இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உளுந்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கிறிஸ்பினஸும் ரொம்ப நாளைக்கு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். முறுக்கு பிழியறதுக்கு இது போல் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு அதோட பின்பகுதியில் நாம் முறுக்கு பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் விட்டிங்கன்னா அது சேஃபாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக டேரெக்டாக எண்ணெயிலே விடுவாங்க, பட் இது போல் செய்ய தான் நமக்கு ரொம்ப சேஃப்டி. அதே போல் பிளேட்டோட பேக் சைடு கூட எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். அதையும் நீங்கள் எண்ணெயில் விடலாம். ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஜல்லிக்கரண்டு பின்பகுதியில் நீங்கள் விட்டு எண்ணெயில் விடுறதா ரொம்பவும் சேஃப். ஏன்னா பிளேட்டில் இது போல் பிழிஞ்சு விட்டு நீங்கள் எண்ணெயில் போடும்போது சில டைம் வந்து எண்ணெய் வந்து நமக்கு அப்படியே தெறிக்கும். ஸோ அது வந்து அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை. பட் கரண்டியில் விட்டு நீங்கள் எண்ணெயில் விட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக விட்டுக்கலாம். பாருங்கள், ஏன்னா கரண்டி நமக்கு நல்ல லாங்காக இருக்கும். ஸோ விடுறதுக்கும் நம்ம ஈஸியாக விட்டுக்கலாம், பயம் இல்லாமல் விட்டுக்கலாம், எண்ணெயும் தெறிக்காது. ஏன்னா எண்ணெய் கிட்டேயே நம்ம விடலாம். ஸோ இது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி பிகினர்ஸ் கூட பயம் இல்லாமல் செஞ்சிடலாம். ஸோ இது போல் எல்லா முறுக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இருந்த அச்சில் எனக்கு அந்தளவுக்கு ஷேப் கரெக்டாக வரல. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்து அந்த கிறிஸ்பினஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த அச்சு விருப்பமோ எந்த ஷேப் விருப்பமோ அதில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது போல் சின்னதாக ஹோல்ஸ் வச்சு அச்சு எடுத்தேன். அதுலேயும் நான் கொஞ்சமாக செஞ்சேன். அடுத்து ஒரே ஒரு ஹோல்ஸ் இருக்கிறதும் எடுத்தேன். ஸோ இது போல் 3 வெரைட்டியாக இன்றைக்கி நான் எடுத்தேன். இது போல் சின்ன ஹோல்ஸாக இருக்கிறது எடுத்தால் இது போல் உங்களுக்கு வரும் முறுக்கு. ஸோ இது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு எண்ணெயில் வெந்து வந்துடும். அதாவது முறுக்கு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா கொதித்து பபுள்ஸ் பாருங்கள் இது போல் நிறைய வரும். முறுக்கு வெந்த பிறகு பாருங்கள் எண்ணெய் அப்படியே அடங்கிடுச்சு. ஸோ இது போல் ஸ்டேஜில் நம்ம முறுக்கை வெளியே எடுத்துக்கலாம். இதே போல் முறுக்கு நீங்கள் எடுத்து போடும்போது இது போல் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸஸ் ஆயிலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே நான் ஷேர் பண்ணுவேன் இந்த டிப். அதே போல் இது போல் எண்ணெயில் பொரிக்கிற எந்த ஐட்டம் நீங்கள் செஞ்சாலும் எண்ணெய் கொஞ்சம் குறைவாகவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆயில் நம்ம ரீயூஸ் பண்ணும்போது திரும்பவும் நம்ம இது போல் கொதிக்க வச்சு எந்த பொருட்களும் பொரிக்கக்கூடாது. தாளிக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே போல் 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம கன்சியூம் பண்ணணும். இந்த ஹெல்த் டிப்ஸ் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் பிளேட்டில் போடும்போது நமக்கு அந்தளவுக்கு கன்வென்ட்டாக இருக்காது. நம்ம தூரம் இருந்து போடும்போது இது போல் கொஞ்சம் எண்ணெய் தெறிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஜல்லிக்கிறது தான் ரொம்ப கன்வென்ட்டாக இருக்கும். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அவ்வளோதான். இதே போல் எல்லா முறுக்கும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிறிஸ்பியான டேஸ்டியான சூப்பரான முறுக்கு 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். இது போல் நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி வறுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா தட்டை முறுக்கு இது போல் எல்லாத்தையுமே 10 நிமிஷம் நீங்கள் செஞ்சு எடுத்துலாம். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் இதில் சொல்லியிருக்க அளவுகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உளுந்து யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ரெசிபிஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.